ஆஸ்ட்ரோ பக்தி டாக் என்ற இந்த காணொளியிலே நாம் ஆவணி மாதத்தின் பலனை காண இருக்கிறோம். அனைத்து விதமான ராசிகளுக்கும் நல்லதொரு பலன் நமச்சிவாயத்தின் அருளால் கிடைக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் உள்ளே ராகு அமர்ந்திருக்கிறார். சூரிய பகவான் இந்த மாதத்திலே சிம்மராசியிலே ஆட்சியில் வந்து உங்கள் ராகுவை பார்க்க போகிறார். ராகுனாலே திங்க் பிக் அப்படின்னு சொல்லுவோம். யோசிக்கும் போதே பெருசாக தான் யோசிக்கும். அப்படிப்பட்ட செயலை கொண்டவருக்கு கலத்திரஸ்தானத்திலிருந்து பார்க்கக்கூடிய இந்த சூரியனும் கேதுவும் எதை செய்யணும், நேர்மையாக செய்யணும், நல்லதாக செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். சில விஷயத்தில் கொஞ்சம் அலைச்சலையும் கொடுக்கும். குருவின் பார்வையாலே, குரு உட்கார்ந்துருக்கிறது மிதுன ராசியில் உட்கார்ந்துருக்கிறார், பார்வை கும்பராசியில் விழுது. அதனால் அவருடைய பார்வையாலே குழந்தைகள் விஷயத்திலே நல்லதொரு செய்திகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. இரண்டாம் இடமான மிதுன ராசிக்குள்ளரே சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிற உங்கள் ராசிநாதன், அவரை மூன்றுக்குரியவனான தைரியஸ்தானத்துக்குரியவனான செவ்வாய் தன் பார்வையாலே கன்னிராசியிலிருந்து பார்க்கிறார். கன்னிராசிங்கிறது உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்குது, அங்கேருந்து பார்க்கிறார். ஸோ பார்வையிலாலே வரக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்திலே தேவையற்ற விஷயத்திலேயும் கலகங்கள் வருவதற்கு வாய்ப்புகளும், பொருட்செலவுகள் உண்டாவதற்கு வாய்ப்புகளும், மருத்துவ தொடர்பான செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் காட்டுறது. அதனால் கொஞ்சம் மனசில் கொஞ்சம் பயம் வருவதற்கு சூழ்நிலைகள் உண்டு. மண்மனை வாகனம் என்ற இடமான ரிஷபராசிக்குள்ளர இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசியின் 6ஆம் இடமான கடகராசிக்குள்ளர 19ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு போயிடுவார். பொருள் வரவுக்கான வாய்ப்புகள் கொண்டு வந்தாலும் மனதிலே தேவையற்ற பயங்களை கொண்டு வருவார். இதன் மூலியமாக சில செலவுகள் உங்களை கைமீறி இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. புத பகவானின் சேர்க்கை அப்படின்னு பார்க்கும்போது வீட்டிலே சில செலவுகள் சுப செலவுகளாக மாறும். கல்யாணம், காதுகுத்து, சிலருக்கு தொழில் தொடர்பான விஷயத்துக்கு வெளிநாட்டு பயணங்கள், உள்ளூர் பயணங்கள், கோவில் தொடர்பான விஷயங்களிலே சில பரிகாரங்கள் நிமித்தமாக செல்லக்கூடிய விஷயங்கள், கோவிலிலே வழிபாட்டு ஸ்தலங்களை சென்று வழிபடக்கூடிய வாய்ப்புகள், இப்படி சில செலவுகளும் உங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டு. சூரியனின் ஆட்சி அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது கலத்திரத்தின் மூலியமாக சில நன்மைகள் உண்டாகும். கேதுவின் பார்வையினாலே தேவையற்ற கலகங்கள் வீட்டிலே வரும். அதனால் கொஞ்சம் பயங்கள் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. அஷ்டமத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செவ்வாயின் பார்வை உங்கள் லாபஸ்தானமான தனுசு ராசியில் படுகிறது. செவ்வாய், குரு மற்றும் சனியின் பார்வை அங்கே ஒருங்கே அமைந்ததினாலே லாபத் நோக்கிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சில தடைகளுடன் ஆனால் சக்ஸஸாக மாறிடும். சின்ன சின்ன தடைகள் வரும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தடைகளை உடைத்து வெற்றியை காணக்கூடிய ஒரு உத்வேகம், இன்ட்யூட்டிவ் பவர்னு சொல்லுவோம். உங்களுடைய தன்னிலைப்படுத்தப்பட்ட மனோவயம் உங்களுக்கு அதை எப்படியா வெற்றி கொள்ளணும்னு ஒரு வேகம் வரும். அதனால் வெற்றிக்குரிய பாதைக்குள்ளார நீங்கள் சென்று விடுவீர்கள் அப்படிங்கிறது தெரிகிறது. கலை, வாகனம், இதனால் உங்களுக்கு லாபங்கள் உண்டாகும். வெளியூர் வரவுகள், உங்களுக்கு வெளியூர் சென்று வருவதனாலே வரவுகள் உங்களுக்கு உண்டாகும். பொருள் வரும் வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது. பயணம் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். சிலருக்கு தாயாரின் உடல்நிலை தொடர்பான செலவுகளும் உண்டாகும். வீடுங்களையே கொஞ்சம் நோய் அப்படிங்கிற விஷயம், அதாவது ஜுரம், வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி,
ஃபுட் பாய்சன் ரிலேட்டடான செலவுகள் இதெல்லாம் இருக்கும். டிரான்ஸ்போர்ட்லேயே கொஞ்சம் செலவுகள்லாம் உண்டாகும் அப்படிங்கிறது தெரியுது. இந்த மாதத்திலே குழந்தைகளினாலே ஒரு நல்ல செய்தி உண்டு. கற்பனை தொழில் இதில் இருக்கக்கூடியவர்களுக்கு மீடியா ரிலேட்டட், அனிமேஷன் ரிலேட்டட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல விருத்தியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடில் பப்ளிக் செக்டார் யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களிலெல்லாம் ஸ்டேட் பேங்க்கு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்ல ஒரு துறைகளிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுபவர்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தான தர்மங்கள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வருவதனாலே தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகும். கௌரவ பதவி சிலருக்கு கிடைக்கும். அதனால் கொஞ்சம் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகும். யூக வணிப லாபம் அப்படின்னு சொல்ல ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் பெனிஃபிட் அதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகும். இது மூலியமாக தனம் வரும், புகழும் வரும் அப்படின்னு வச்சுக்கலாம். பொதுஜன தொடர்பு, அரசியல் தொடர்பு ரிலேட்டடான பதவிகள், வாக்குகள் விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும். இப்படி பண்ணினா நம்ம அப்படியே கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த டீட்டெயில் பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதத்திலே கிளியாரிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த அரசியல் தொடர்பு விஷயங்கள் எல்லாம் லாப நோக்குடன் நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடு, வாகனம், கல்வி, விவசாயம் இதில் எல்லாத்திலையும் கொஞ்சம் முன்னேற்றமான சூழ்நிலையும், சண்டை வம்பு வழக்குகளிலே கொஞ்சம் அப்பர் ஹேண்ட்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் இந்த மாதத்திலே உங்களுக்கு உண்டு. கொடுத்த கடன் திரும்பி வந்துடும், அதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அந்த கடனுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு செலவும் உண்டு, அது ஒன்று இருக்குது. பட் இருந்தாலும் கடன் திரும்பி வந்துடுங்கிற ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது. கூடுதல் கடன் சுமையை குறைப்பதற்கான வரப்பிரசாதமாக விநாயகர் சதுர்த்தி இருக்கிறது. அன்றைய நாளிலே கொஞ்சம் கடனை அடைச்சிங்கன்னா மலை போல் இருக்கும் கடன் பனி போல் நீங்கி உங்களை வாழ்க்கையில் கடனில்லா பெருவாழ்வுக்கு கொண்டு சென்று விடும். அதனால் டெட் ஃப்ரீயாக ஆகிடலாம் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. வேலையில்லா அன்பர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும், இடமாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்திலே இருக்கிறதுனாலையும், இந்த மாதத்திலே நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடப்பதனாலே திருமணம் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் நல்லது, ஒரு தடையில்லாத ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். கல்வி, செல்வம், வளம் இதிலெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருப்பதனாலே முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை விநாயக சதுர்த்தி அன்று வணங்கி அவருடைய அருளாலே நாம் அனைத்து விதமான நலங்களையும் பெற்று வளத்துடன் வாழ வேண்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் 5ஆம் இடமான கடகராசிக்குள்ளே இருந்து 6ஆம் இடமான சிம்ம ராசிக்குள்ளே ஆட்சிகளே செல்லப்போகிற சூரியன் இந்த ஆவணி மாதத்தை எப்படி நடத்தப் போகிறார் அப்படிங்கிற பார்க்க போகிறோம். முன்னதாக 5ஆம் இடத்தில் இருந்த இந்த சூரியன் நிறைய மருத்துவ செலவுகளை வைத்தார். 6ஆம் இடத்துல போனால் தனம் அப்படிங்கிற பண வரவை ஏற்படுத்தி விடுவார். ஏற்கனவே அங்கே கேது அமர்ந்திருக்கிறார். அதனால் உங்களுக்கு லாபத்தை பெற்று தந்து கொடுக்கிற சூழ்நிலை இருக்கிறது. லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது பெருநியலாக இருந்துக்கிட்டு இருக்குது இது வரைக்கும். 2ஆம் இடம் அப்படிங்கிற குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தையும் செவ்வாய் பார்க்கிறார். கன்னி ராசியிலிருந்து உங்கள் ராசியையும் பார்க்கிறார். அப்படிப்பட்ட செவ்வாயின் பார்வையானது உங்கள் தனஸ்தானத்தை பார்ப்பதனாலே, 7ஆம் இடத்திலிருந்து பார்ப்பதனாலே, கலத்திரஸ்தானம் அப்படிங்கிறதுனாலையும் மனதிலே சில குழப்பங்களும் கவலைகளும் கொண்ட ஒரு சூழ்நிலையை குடும்பத்தில் ஏற்படுத்தி விடுவார். எப்படி நடத்துறதுன்னு தெரில, குடும்பத்தை எப்படியான கரை சேர்க்கணும்னு ட்ரை பண்ணுறேன், எவ்வளோ தான் சுமக்கிறது, எப்படி தான் இழுக்கிறது, இப்படி தெரியலீங்களே அப்படின்னு ஒரு சின்ன கலக்கத்தோடு பயத்தோடு இந்த மாதத்தை நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள்.
மூன்றாம் இடமான ரிஷபராசி அப்படிங்கிறது உங்களுக்கு தைரியம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கக்கூடியது. இதுக்கு உரியவர் சுக்கிரன். இவர் அமர்ந்திருக்கக்கூடியது 5ஆம் இடத்துல போய் உட்காரார். உங்களுடைய திரிகோணஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இடத்துல போய் உட்கார போகிறார். அப்படி போய் உட்கார்ந்த உடனே புதனுடன் சேர்ந்து அமர்கிறார், 4ஆம் இடத்துக்காரரோடு சேர்ந்து அமர்கிறார். பக்தி நிறைய மனதில் வரும். பக்தியோடு செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதே செய்யக்கூடிய காரியங்களாக அமையும். அதனாலே பொருள் ஈட்டக்கூடிய எண்ணங்களை அழகாக சுறுசுறுப்பாக தீர்மானமாக கொண்டு வந்து விடுவீர்கள். பணத்தை பற்றின யோசனைகள் தீர்மானம் ஆகிடுதுன்னா எக்ஸிக்யூஷன் ஈஸியாகிடும். குரு மிதுனராசிக்குள்ளர சுக்கிரனோடு சேர்ந்து அமர்வார். அந்த சுக்கிரன் 19ஆம் தேதி வெளியில் கடகராசிக்குள்ளே போயிடுவார். இந்த குரு 4ஆம் இடமான மண்மனை வாகனம் அப்படிங்கிற இடத்துல அமர்வது, புதனுடைய இடத்துல குரு அமர்ந்திருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டடில் சில பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதும், வண்டி யாருன்னா கடன் கேட்டாங்க, வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஃப்ரெண்டு கொடுத்தான், சாவியை கொடுத்தேன், திருப்பி வரும்போது பார்த்தா உடஞ்சிருக்குது, அது டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, இது டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, பெட்ரோல் போட்டேன், பெட்ரோல் இல்லாமல் போயிடுச்சுன்னு ஒரே புலம்பல் இருக்கும். அவங்களோட சண்டைகள். கொடக்கூலி நம்ம விடலான்னு பார்த்தேன், ஃப்ரெண்டு கேட்டார், அவர்கிட்ட விட்டால் வாடகையே வரலைங்க அப்படின்னு ஒரு விஷயம். நல்ல வீடை விற்கணும்னு ஆசைப்பட்டேன், என் ஃப்ரெண்ட் நான் விற்று கொடுக்குறேன்னு எடுத்துக்கினார் சார், அவனை பாருங்கள் அவரால் விற்க முடியலன்னு சொல்ல மாட்டேங்கிறார், விற்கவும் மாட்டேங்கிறார், என்னை போட்டு கொல்றார் சார் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒரு ஃப்ரிக்ஷனை க்ரியேட் பண்ணி விட்ருவார். அதனால் இந்த நிமித்தங்கள் வண்டி வாகனம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் ஃப்ரெண்டு அப்படிங்கிற வார்த்தை வந்துன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வேணுமா வேணாமான்னு யோசிங்க, வேண்டான்னு முடிச்சிருங்க. 5ஆம் இடத்துல குழந்தைகள் ஸ்தானம், யூகஸ்தானம், வணிகஸ்தானம் அப்படிங்கிற இடத்துலையும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தொழில், கற்பனை, விருத்தி என்ற இடத்துல சுக்கிரன் அமர்ந்ததுனாலே குழந்தைகள் மூலியமாக ஒரு நல்ல முன்னேற்றமான பாதைகள் உண்டாகும். கலை நுணுக்கங்கள் உள்ளவர்களுக்கு நல்லதொரு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. வெற்றிகள் அவருக்கு வாய்ப்பாக அமைந்துவிடும். பூர்வீக தொழில் செய்பவர்கள் அவர்களுக்கு நல்ல யோகங்கள் உண்டாகும். தெய்வத்தின் அருள் மனதிலே எப்போதும் புதனின் அருளாலே இருந்துகிட்டே இருக்கும். இந்த புதன் ஆகஸ்ட் 31ஆம் தேதி அன்று சூரியனோடு சேர்ந்து அமர போகிறார் சிம்மராசிக்குள்ளார. அப்படி வரும்போது பண வரவு ஜாஸ்தியாகும், சுப செலவுகள் வர ஆரம்பிக்கும். 31ஆம் தேதிக்கு அப்புறம் கல்யாணங்கள் தகைவது, வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள் நடப்பது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நடக்கும். அதுக்காக ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. பொருள் வரவை தொடரக்கூடிய இந்த சூரிய பகவானின் சிம்மராசி பிரவேசம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பிரகாசமான காலகட்டம். இதை அழகாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். கலத்திரத்திலே சில விஷயங்களிலே விட்டு கொடுத்து செல்வது அப்படிங்கிறதும், புத்தி பிசகி செல்வது அப்படிங்கிற எண்ணங்களும் உண்டாகும். ரொம்ப அவங்கள்ட்ட டைரெக்டாக போய் நீ தப்பு நான் தப்புன்னு சொன்னீங்கன்னா கலகம், சண்டை, ஃப்ரிக்ஷன் இது ஜாஸ்தியாக போடும். அதனால் கொஞ்சம் நாசுக்காக சொல்ல பழகிட்டு வந்தீங்கன்னா சரியாக போயிடும். அஷ்டமத்துக்குரியவன் 5ஆம் இடத்தில் அமர்வு அப்படிங்கிறனால சுக்கிரன் அமர்ந்திருப்பது 5ஆம் இடமானதனாலும், சுக்கிரன் அஷ்டமத்துக்கும் அதிதேவதை ஆனதனாலும், அவரின் மனதிலே இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் கலத்திரத்தை கொஞ்சம் ஸ்மூகமாக வைத்து கொள்ளக்கூடிய எண்ண ஓட்டமாக மாறும். கொஞ்சம் அந்யோன்யமாக அரவணைத்து சென்றீர்களானால் கலத்திரங்கள் உங்களுடன் அழகாக ஒத்துழைப்பு செய்வார்கள். பிரியம் அப்படிங்கிற வார்த்தை, லவ் அண்ட் அஃபெக்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. காதல் நிமித்தமாக செய்யக்கூடியவர்களுக்கு ஒருமித்த காதல் உணர்வுகள் நன்றாக அமையக்கூடிய மாதம் இது. விதவை மறுமணம் இல்லை விடோயர் அப்படின்னு சொல்லக்கூடும், மறுமணம் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. இதெல்லாம் நல்ல தகையும் வரும். முதலீடுகள் நல்லதொரு மல்டிஃபோல்டாக மாறத்துக்கான வாய்ப்புகளும், வெள்ளி பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது. குலதெய்வ தொடர்பான விஷயங்களிலே குடும்பத்திலே சில முடிவுகள் எடுப்பீர்கள்.
அந்த முடிவுகள் உங்கள் வாழ்க்கையிலே நல்லதொரு மாற்றம் ஏற்றம் தருவதாக அமையும். தொழில் ஸ்தானமான தனுசு ராசியை செவ்வாய், குரு மற்றும் சனியின் பார்வையினால் இருப்பதனாலே புதிய தொழில்கள் தொடங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள், அதனால் வரக்கூடிய முயற்சிகள், சில ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டடான வரக்கூடிய பிணக்குகள் இதெல்லாம் வரும். நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களாக செஞ்சிங்கன்னா நல்லது. கூட்டு தொழிலெல்லாம் செய்யும்போது பிரச்சனை உண்டு, கொஞ்சம் அதில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. லாபஸ்தானத்தை சுக்கிரனும் புதனும் பார்க்க போகிறார். அதனால் லாபம் உண்டாகும். பொருள், வர்த்தகம் போன்றவை உங்களுக்கு இரட்டிப்பு பெனிஃபிட்டை கொடுக்கும். நல்லது ஒரு கெட் டுகெதர்னு சொல்லுவோம், அந்த மாதிரி விஷயத்தில் சாப்பாடெல்லாம் நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது. வரவுகளுக்கு ஏற்ற செலவுகளை ஏற்படுத்திவிடும். குருவின் பார்வை ராகுவின் மேலே 12ஆம் இடத்தில் அமர்வதும், சூரியனின் பார்வை 12ஆம் இடத்தில் அமைவதும் வரவுக்கேற்ற செலவு அப்படிங்கிறது ஈக்குவேட் ஆகிடும். அதனால் நல்லது ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போகிறது. இந்த மாதத்திலே விநாயகப் பெருமானின் வழிபாடு மிக முக்கியமானதாக மனதில் கொள்ளுங்கள். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இருப்பது கன்னிராசிக்குள்ளே இருக்கிறார். விநாயகர் வழிபாட்டினாலே உங்கள் கனவுகள் நனவாகும். தடைபட்ட காரியங்கள், தடைபட்டிருந்ததெல்லாம் விலகி நல்லதொரு வெளிச்சமான ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி உங்கள் பயணம் செல்லும். அதனால் வாழ்க்கையிலே சுபிட்சமும் நலமும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.